வணக்கம் 10ஆம் வகுப்பு மாணவர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் பயிற்சி 2.1 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். இந்த முதல் கணக்குக்கு நம்மளுக்கு யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் தேவை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்துலேருந்து என்ன பார்த்தோன்னா a = bq + r அப்படின்றத பார்த்தோம். இதில் ஏன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். a அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லுவோம். b அப்படின்றது வகுக்கும் எண், q ஈவு, r மீதி. சரிங்களா? இப்போ அந்த கணக்கை படித்து பார்த்து இப்போ இதில் எந்த தகவல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக அந்த மதிப்புகளை நம்ம போட போகிறோம். 3ஆல் வகுக்கும் போது, அப்போ 3ஆல் வகுக்கும் போதுன்னா அப்போ இது வகுக்கும் எண் அர்த்தம். அப்போ 3 அப்படின்றது எதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியினுடைய மதிப்பு. அப்போ பிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 3ன்னு போடணும். மீதி 2ஐ தரக்கூடிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதி 2ஐ தரக்கூடியன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னதுன்னா ஆறுனுடைய மதிப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அனைத்து மிகை முழுக்களையும் காணுங்க. இப்போ இந்த துணை தேற்றத்தில் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்களில் கொண்டு போய் போட போகிறோம். ஏ தெரியுமா? தெரியாது. இப்போ ஏவை அப்படியே எழுதிக்கோங்க. வகுக்கும் எண் என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3. ஈவு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ கியூ அப்படியே எழுதிப்போம். அதுக்கடுத்து மீதி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2. மீதி 2ஐ தரக்கூடியனா அப்போ ஆர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா 3ஆல் வகுக்கும் போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த கியூவுக்கு நீங்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு எண்கள், ஒவ்வொரு முழு எண்களாக கொடுப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். முதல்ல கியூ இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், 0 அப்படின்னு போட போகிறேன். அப்போ 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், a = 3 × 0 + 2ன்னு வந்துடும். இப்போ 3 கூட இந்த 0 பெருக்கணும் என்ன ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ 0 + 2 2ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது q இருக்கிற இடத்துல இப்போ என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் இப்போ 1ன்னு போட போகிறீங்க. இப்போ 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், a = 3 × 1 + 2ன்னு வரும். ஒரு 3 என்ன வரும், இந்த ஒரு 3ன்னு வரும். அப்போ 3 + 2, 3 2ஐயும் கூட்டிங்கன்னா என்ன வரும், 5ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது q இருக்கிற இடத்துல இப்போ என்ன கொடுக்கலாம், ஏற்கனவே 1ன்னு கொடுத்துட்டோமா, இப்போ 2ன்னு கொடுப்போம். இப்போ 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 3 × 2 + 2ன்னு வரும். இப்போ 3 2 என்ன வரும்னா 6 + 2ன்னு வரும். 6ஐயும் 2ஐயும் கூட்டிங்கன்னா என்ன வரும், 8. அப்போ உங்களுக்கு என்னென்ன விடை கிடைச்சிருக்கு பாருங்கள், 2 5 8. அதுக்கப்புறம் என்னது 3 கூட்டிகிட்டு போகிறாங்களா, அப்போ 2 5 8 11. இந்த நம்பர்லாம் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் 3ஆம் வாய்ப்பாடில் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும், 2 அப்படின்ற எண் கிடைக்கும். நன்றி.